செய்து பல்ல கடிச்சிட்டு அவங்க எடுத்து என்ன அதை 1ஆம் அத்தியாயத்தை சும்மா வாய்ச்சிட்டு விடுங்க. 2ஆம் அத்தியாயத்தில் 11ஆவது ஸ்லோகம் இருந்து அதான் உன்னை அவர் அண்ணன் படிங்க. உதாரணத்துக்கு அர்ஜுனா, நானும் நீயும் இங்கே கூடியுள்ள அரசர்கள் யுத்த வீரர்கள் எல்லாம் இல்லாமல் இருந்ததும் இல்லை, இல்லாமல் போவதும் இல்லை. எஸ். அப்போ நீ கேட்கலாம், அரே இதெல்லாம் யுத்தம் நடக்க போகுது, அவ்வளோ பேரும் சாக போகிறாங்க. அப்போ கண்ணன் என்ன சொல்கிறார், இவங்க இல்லாமல் இருந்ததும் இல்லை, இல்லாமல் போவதும் இல்லை. அப்போ அவர் சொல்கிறது விளங்குறது சாதாரண காரியமோ? ஆகவே உடம்பு இல்லாமல் இருந்து வந்து இல்லாமல் போகும். உண்மையான நீ ஆகிய நான், இந்த ஆத்மனோ இருந்தது இருக்கிறது இருக்கும். அதனுடைய ஒருவரும் மரணம் என்று ஒன்று இல்லை. சிம்பிள். ஆனால் உனக்கு இது கொண்டுவே விளங்காது. நம்ம நான் திரும்பத்துமையும் சொல்கிறேன்டா, ஏன் உடம்பு 15 படியில் வார இப்படி மேசரன். ஆகவே நம்ம ப்ளஃப் பண்ணது போதும். அது நம்ம பேய் காட்டினது என்ன. நான் திரும்ப சொன்னேன், யூ கெட் லாஸ்ட். அந்த பக்கம் போய் அவங்க அந்த அந்த குரூப்பு போவேன். அவங்க நிம்மதியாக சந்தோஷமாக இருக்காங்களே இல்லையோ. காப்பெல்லாம் பீப்பெல்லாம் ஜொலிக்காரப்பெல்லாம் இந்த பிள்ளைய பொரு ஆக்கூடு என்னட்ட வருவாங்க. ஒரு பூச்சிப்புழு கொண்டு இல்லை சுவாமி கேட்பாங்க. இந்த பூச்சிப்புழு கொண்டு வந்த மேசர் அப்படின்னு கேட்பாங்க. அது பொம்பளை ஆம்பளை குஞ்சு ஒன்று இருந்தால் அதை கேட்பாங்க இல்லையோ. அப்புறம் கேட்பாங்க இல்லை என்ன கேட்பாங்க, எல்லாம் சரியாக கல்யாணம் ஒத்து வர மாட்டேன். அது என்னட்டே உங்கள்கிட்ட கேட்டேன் ஆளை போகிறாங்க. வெளியே சொல்கிறேன்டா அதுக்குலாம் இருக்கிறீங்க இல்லையோ. ஆகவே இதை விளங்கி கொள்ளுங்க. ஒன்று பர்சனலாக ஒன்று விடக்கூடாது. உண்மை இல்லையோ. இப்போ உதாரணத்துக்கு நம்மளோட மாலை அன்றைக்கு நாங்கள் அட்டமிக் என்ன ஹேபிட்ஸ் உண்மையாக சொல்கிற மாதிரி சொல்கிறேன். நான் 100 மார்க்ஸ் கொடுப்பேன். என்னோடய லைஃபே அதில் டிபெண்ட். அவ்வளோ இம்பார்ட்டன்ட் திங். மாலை குட்டி வரல வேற போட்டுக்குவோம். சொல்கிறேன் என்ன சொல்கிறேன்டா, இப்போ மகிழ்ச்சி பற்றி தான் சொல்லி கொண்டிருக்கோம். அவன் என்ன சொல்கிறார், ஒருவரும் பயமே நான் சொன்னது மரணத்தாலாம் வராது. இந்த உலகத்தில் உள்ள பயத்தில் என்ன மிக மோசமானது மரண பயம். அதை இல்லைண்டா தொடக்கத்துலேயே அவன் சொல்லிட்டான், மரணம் ஒன்று இல்லை முடிஞ்சு மரணம் இல்லைண்டா வர்றது. ஆனால் நமக்கோ மரணமே இருக்கிறது. நான் என்ன சத்தியத்துக்கும் அப்போ சிரவணம் சொல்லுங்க. அப்போ நீ சிரவணம் முறைப்படி குறைஞ்சது 11ஆவது ஸ்லோகமாக நீ ஒழுங்காக படித்து அது உனக்கு விளக்கம் வந்திருந்தா டவுட் மகிழ்ச்சி. ஏன் மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்துடலாம் கண்டீர். சிரவணம் மன்னனம் அது ஓகே. அது நீ தற்செயலாம் நீ செய்கிறேன்னு வச்சுக்கொள்ளும். நாங்கள் பகவத்கீதை ஒழுங்காக படித்து விளக்கம் எடுத்து விளக்காட்டி கேட்டு செய்கிறோம். நீ கேட்டாய் மனனம் அதான் நான் சொன்னேன். இப்போ நம்ம செய்கிற மிக முக்கியம் சுதர்சன். நான் இவன் கேட்டா சுதர்சன் நான் நீ திரும்ப இருந்து செய்யுங்க இருந்து ஏன் சொல்கிறீங்கன்னு கேட்டான். நான் சொன்ன பேர் இப்போ நீ கேட்டுட்டீங்கோ. இப்போ பீச்சில் போயிருந்தேன் அந்த மணியன் 11ஆவது புத்தகத்தையும் படிச்சுட்டீங்கோ. இருந்து இப்போ உள்ளுக்கு நான் பிறக்கமும் இருந்திருக்க வேண்டும். ஒரு ரெஃபரன்ஸ் ஆன் இல்லையா, இன்ஃபரன்ஸ். பிறக்க முதல் எங்கே இருந்திருப்பேன், ஆனால் இருந்தேன். இப்போ நான் இருக்கிறேன். இந்த உடம்பு போனது பிறகு நான் இருப்பேன். பிறப்பும் பிறக்க அது வேறு விஷயம். ஆகவே இந்த உடம்பு நான் நினைக்கிறதுக்கும் இல்லை உண்மையான நானுக்கும் என்ன ஒரு சம்பந்தமும் இல்லை. அது ஒன்று வேண்டாம் சொல்லு சார். ஏனண்டா பாருங்க, நான் இந்த திரும்ப அந்த லைஃப் ஆஃப்டர் லைஃப் புத்தகத்தை ரெஃபர் பண்ணுறேன். இப்போ அப்போ நீ உண்மையாக செத்துருந்தா இப்போ அந்த உடம்பையும் ஆக்களையும் பார்த்து கொண்டு இருக்கிறாய். நல்ல ஜோக் உண்டு. அவன் மாமிக்கும் மருமகனுக்கும் ஒத்துக்கொள்கிறான். அது மாமான்னு சொல்லி ஒத்து. அப்போ மாமி உடம்பை விட்டுட்டா. அவன் தூரத்தில் சொல்கிறான், இங்கிலீஷ் இருக்குது, கிக் த பக்கெட்டா மாமி கிக் த பக்கெட். அப்போ சொல்லி போடு சாப்பிட்டுக்கு தானே வந்து அவங்க உயிர் வந்துட்டு கிக் த பக்கெட்டா 20 சொல்லிவிட்டான். அது நடந்து 40-50 கிலோமீட்டருக்கு மேலே நடந்தது. அவள் சொன்னது மட்டக்களப்பில், இவன் செத்தது தான் பட்டலை. அவங்க உனக்கு எப்படி தெரியும்? அவன் உயிர் சொல்லுங்க எங்கும் பறந்திருக்கிறது. அது அதே உதாரணம் எடுத்தா அது இன்ஃபினிட் வரப்போகுதில்லை. அப்போ நீ என்ன பண்ணு, அதனால சிரவணம் மனனம் கொண்டுண்டா பார். இது நீ மனதை செய்து கொண்டு கூட பல கேள்விகள் வரும். இப்படி நடக்கலாம் அது எப்படி
நான் இன்ஃபினிட்டா, நான் தானே பிறந்த இங்கே சாப்பிட்றேன் இல்லை, அதற்கெல்லாம் கேள்வி வரும். கேள்விக்கு விடை கேட்கணும், கிடைக்கிறோம் இருக்கலாம் சிரவணமாக. இது ரெண்டு நீ ஒழுங்காக செய்தேன்டா ஒரு தெளிவு வரும். நான் ஒவ்வொரு நாளும் கிடத்துல வந்து அவர் கேட்காட்டி நான் எழுத்து கேட்குறேன். சில இடமான சொல்லண்டா அவருக்கு அவர் சொல்லுவான். ஒரு தெளிவு வந்து கொண்டே இருக்குது. அப்போ நீ உண்மையிலே சிரவணம் இதை படிச்சிருந்தா, மனநம் ஒழுங்காக செய்திருந்தா சரி. இப்போ என்ன வருது? நிதித்தியாசனம் சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு நிச்சயம் ஆஹா தட்ஸ் இட். இப்போ என்ன பண்ணுவாய்? நான் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தேன், கனவிலும் இருந்தேன், இப்பொழுதும் இருக்கிறேன். அந்த நான் நினைத்து கொண்டிருக்க இந்த தூல சூக்ஷ்ம காரண சரீரம் இல்லை, இந்த உலகமும் இல்லை. இது வந்தோடனே அப்போ எனக்கு என்ன பிடிப்பு இல்லையே, பிடிப்பேன்டா ஒரு நான் ஒரு 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 ஆதாரம். வெரி குட் வெரி குட். இப்போ நமக்கு வாரிசிரமும் வரும். உடனே நீ யாரையும் இப்போ எங்கள் மாதிரி ஆட்டம்மா சாமியை சரி எனக்கு ஒரு ஆதாரம் இல்லையா, நான் அங்கே நிற்கிறேன்டா, நான் கேள்வி கேட்க போகிறேன். ஆழ்ந்த உறக்கத்தில் உனக்கு ஆதாரம் எங்கே இருந்ததுன்னா கேட்பேன். சரி சார் எங்கே இருந்தது உண்டு ஆதாரம்? ஆனால் அங்கே இருந்தே இல்லையோ? பாருங்க ஒரு கொஸ்டின். ஆதாரம் இல்லைன்றா இருந்தேன்றா அதுன்னு மனுஷனை காண கேட்கணும். எஸ் ஆதாரம் உன் திருப்பாதாரம். அழகான பாட்டு. அதில் அந்த ஆழ்ந்த உறக்கத்தில் ஆதாரம் என்ற நீ தான், நான் சொல்லுங்க. பியூட்டிஃபுல் இல்லையா? நான் தான் ஆதாரம். அந்த நான் தெளிவாக ஒரு குழப்பமும் இல்லாமல், இந்த தூல சூக்ஷ்ம காரண சரீரம் இல்லாமல், விழிப்பு நிலை கனவு நிலை உறக்க நிலை இல்லாமல், நேற்று இன்று நாளை இல்லாமல், பாஸ்ட் ப்ரெசன்ட் அண்ட் ஃப்யூச்சர் இல்லாமல் முடியுங்கோ இருந்தேன். ஓகேடா, இது பெரிய உண்மையில் இவ கண் கலங்கிட்டு எனக்கு என்ன தேங்க்ஸ் சொன்னா அன்றைக்கு. லக்ஷ்மி அம்மா உண்மையில் இதயத்துலேருந்து எனக்கு நன்றி சொன்னான். அது நான் ஐ ரியலி அப்ரிஷியேட். தேங்க்யூ. ஏனண்டா கேட்டுக்கொண்டே இருக்கா. தேங்க்யூ. எஸ் அவள் உண்மையில் அந்த ஹாப்பி பர்த்டே நான் சொன்னேன்னா அவள் என்ன சொல்லலாண்டா, அவள் நான் அப்படியே சண்டை பிடிக்கிறேன் எனக்கு ஒன்று தலை. இப்போ மெல்ல மெல்ல ஓ தட்ஸ் இட். அப்போ நீ இப்போ ஆதாரம் கேட்டேன்டா, எங்கே ஆதாரம் இருந்தது? இப்போ இந்த சிரவண மனன நிதித்தியாசனம் செய்யக்குள்ள பார், அங்கே ஆதாரம் நானே தான். அந்த ஆழ்ந்த உறக்கத்தில் சொல்லும் நான். இப்போ கனவுல ஆதாரம் எங்கே இருந்தது? நீ சொல்ல போகிற இல்லை நான் இருந்தேன்னு சொல்ல போகிற. கனவுல ஆதாரம் எங்கே இருந்தது? இல்லையே, அது சரி, அது விளங்குது. நீ ஆதாரம் எங்கே நினைக்கிறாய்? இப்போ நம்மளோட ரமணன் கனவு கண்டார், அதுக்குள்ளே ஒரு ரமணன் இருந்திருப்பார், அவன் என்ன நினைக்கிறார்? அதுதான் ஆதாரம் நினைக்கிறார். மது அமைக்கலையே அது. ஆனால் அது ஆதாரம் இல்லையே. ஏன் ஆதாரம் இல்லை மகேஸ்வரன்? கவனக்கு நச்சரே சொன்னார். நான் ஆழ்ந்த உறக்கத்தை சொல்லக்குள்ள ஆழ்ந்த உறக்க இந்த நான் ஆதாரம்னு சொன்னேன். ஏன்னா கனவுல நீ ஆதாரம் என்னது? அந்த முழு கனவிலையும் கனவு கண்டமாகிய நான் தைஜசா அவர் தான் ஆதாரம். எஸ், ஏன் நான் கனவு கண்டேன், நான் தூங்கினேன், நான் கனவு கண்டேன். அந்த முழு கனவு தான் நீ கண்ட, ஒரு பாதி கண்டியோ? ரெண்டு நான் உண்மையில் எழுதினான். எனக்கு பெரிய தந்தவை நீங்கள் எல்லோரும் வந்தது. மகேஸ்வரன் தேங்க்யூ பால்பிளஸ். இந்த நான் உண்மையை சொன்னேன் கிளாஸ் மாதிரி தான். இன்னும் அதுக்கு ஒரு வித்தியாசம் நேற்று உண்டைக்கு எனக்கு பெரிய ஆதங்கம் இருந்து ஏன்னா நேற்று வெரி வைட்டல். ஆனால் எப்படி அடையிறது அதுதான் நான் சொல்கிறேன். இன்றைக்கு ப்ராக்டிகல் ஹவு டு அட்டைன் இட். ஸோ கனவுல முழுவிலையும் கனவு கண்ட நான் தான் ஆதாரம். ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த நான் ஆதாரம் போல் முடியுங்க. கனவு கண்ட நான் தான் அவ்வளவு கனவுக்கு முடியுங்க ஆதாரம். ஏன் அவ்வளவு கனவையும் இன்னைக்கு ஒரு அழகான ஆரட்டு சொன்னது இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த இன்ஃபினிட்னு சொல்லக்குள்ள நேற்று சொன்னது முருகனா. இப்போ அங்கே நடந்த இந்த கனவு நடந்த ஒவ்வொரு விஷயமும் யார் என்ன சொன்னார், என்ன சொல்ல போகிறார், அதை நினைக்கிறார், நடந்த அத்தனையும் சொல்லுங்கள் எனக்கு தெரியும். அதப்படி இப்போ வேவி நம்ம திட்டுறான்னு வச்சுக்கொள்ளும்.
இல்லை அது எனக்கு எப்படி தெரியும்? என்ன தெரியும்? அவள் திட்ட போகும்போது என்ன திட்ட போகிறான்னு தெரியும். நீ ஜோக்கு தானே இல்லை 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 ஜனா சொல்கிறான் சும்மா சிவனியிடங்களை விட்றாண்டு சொல்கிறான் கனவுல சொல்கிறது நினைக்கிறான் அது வேணே தெரியும். மதுமிதா சொல்லலாம் சிவனேன்ட்டு நான் இருக்கேன் போட்டு அடித்து போகிறேன் அவளை திட்டாத இல்லை. ஆனால் எனக்கு சொல்லுங்க, இது நடந்த அழகான ஒரு இது லண்டனில் நடந்த முறை. ரெண்டு அங்கே எப்படின்னா அறிவில் போட்டி, நல்ல போட்டி இல்லை. அதை நீ போய் உந்த அறிவை விளங்கப்படுத்துவாய். அது பல சாக்கள் இருப்பான் இன்னொன்று அது காஞ்சி பண்ணிடுவாங்க. அவன் பண்ணான், இவன் தோத்தான். இப்படி நிறைய நடந்து போச்சு. அவருக்கு பெரிய கவலை இல்லை, என்னடா ஒரு நாள் ஒரு கனவு காண்றார். கனவுலையும் அவன் தோக்கடிச்சு விட்டான். அது எதிரி அப்படியே பெரிய கவலையோட கனவுலான்னு தோக்கடிச்சான், கனவுலேயும் தோக்கடிச்சிட்டான்ட்டு இவன்ட நண்பர்கிட்ட போய் அது இப்படி நடந்தான்ட. டேய், அவனுக்கு எந்த பாயிண்ட்டை கொண்டு தோக்கடிச்சான் அவனுக்கு தெரியாதுடா. அப்படியா? நீ இப்போ போய் அவன் உன்னை தோக்கடிச்ச அந்த பாயிண்ட்டை வச்சு அவனை தோக்கடி. உண்மையில் அவன் கனவுல இவனை தோற்கடிச்சு அதே பாயிண்ட்டை வச்சு அவனை தோற்கடிச்சு. என்ன பாயிண்ட்டு? அவ்வளவும் கனவு. அது என்ன பாயிண்ட் எனக்கு போகணும்? கனவு நடந்த அத்தனையும் நானே தான். நானண்டா இந்த நான் இல்லை, இந்த நானும் அந்த நானும் ரெண்டு உண்டு. அந்த இன்ஃபினிட் சொல்லுங்க, இன்ஃபினிட் மேனிஃபெஸ்ட் இன்ஃபினிட்லி இன் இன்ஃபினிட் வேஸ் பிகாஸ் இட் இஸ் இன்ஃபினிட். அப்போ நீ இன்ஃபினிட்டாக தான் இருந்த எங்கே கனவு முழுக்க. அதில் இருந்தால் அது கனவு இல்லை பாருங்கள். அந்த படி உபனிஷதமே விழிப்பு நிலையை பற்றி பேச்சே கிடையாது. ஆண்டோரக்கம் முடிமாட்டது கனவு. இது ஒரு கனவு, அது ஒரு கனவு. விழிப்பு வேறு பேச்சே கிடையாது. பிகாஸ் இப்போ ரெண்டும் உண்டு. மேசரன், இது பெரிய விஷயம் இல்லை. உங்களுக்கு நான் இன்றைக்கு யாருக்கோ சொன்னேன் என்ன வேணுண்டா, யூ ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட். என்ன வேணும்? எஸ், இப்போ உங்களுக்கும் இங்கிலீஷ் டீச்சர் ஆகிறதுக்கு, இது ஆகிறதுக்கு, இல்லை நர்ஸ் ஆகிறதுக்கு, இல்லை ஆகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அதை தலையடிச்சோண்டு 12 மாதம் பைத்தியம். ஆறு நம்மளோட சுதர்சன். நான் அவனை பார்க்குறதே இல்லை, பயம். ஏன் என்னோட காயக்கூடாது? ஏன் பாஸ் பண்ண ஒரு வரையும் தானே உள்ளது. ஆனால் பாஸ் பண்ணாலும் இல்லையோ நல்லா பாடுறாமான். எவ்வளோ வனியாக டூலியும் செய்கிறீங்க நீங்கள் இல்லை. இந்த சாதாரண இந்த உலகத்தில் கொஞ்சம் சம்பளம் கிம்பளமும் சம்பளம் உங்களுக்கு இல்லை. அப்போ அதெல்லாம் கிடைக்கிற இதுக்காக நீ 24 மணித்தியாலமும் இல்லை 18 வருஷம் இல்லை. ஆனால் இங்கே ஒரு நாள் மகேஸ்வரன் ஐயா உதாரணம் லக்ஷ்மம்மா கோனாக்கிழமை இவன் வரப்படா ஃபெப்ரவரியா. நானும் மகேஸ்வரன் ஐயாவும் அடுத்த ஃபெப்ரவரிக்கு வர ரிட்ரீட்டை வரைக்கும் சொன்னிருந்தேன். முக்கியமான பாயிண்ட்டு. போன முறை லீவ் இருந்தது, ஏதோ எக்ஸாம், இந்த எக்ஸாம் ஏஎல் எக்ஸாம். அதில் நாங்கள் அந்த பீரியட் எடுத்தோம். இந்த முறை ஒரு எக்ஸாம் கிடையாது, அவங்க லீவ் எடுத்தானோ. அதை பற்றி பேர் சொன்னார் நிறைய பேர். நான் சொன்னேன் ஒருவரும் வேண்டாம், என்ன சாமியார் போவார், ரிட்ரீட் தானா செய்து கொண்டு வருவார். சிவஜன் பல்லடிக்கிறான்டா. நான் 5 நாளைக்கு தானே எடுக்கலாம், 6ஆம் நாள் நான் வர முடியாதுன்னு சொல்லுவான். என்ன அர்த்தம்? பாருங்க, நீங்கள் எதுக்கு உண்ட ப்ரையாரிட்டி? என்ன அப்போ நீங்கள் உங்களையே மாற்றி கடவுளையே மாற்ற முடியாது. நம்மளை மாதிரியா அப்பாவிகளையே மாற்றி இல்லை மாதிரி சொல்கிறாங்கண்ணா. எஸ், அதில் இருந்தால் நான் கேட்டேன், உண்ட உத்தியோகத்தை நீயே வைத்துக்கொள். ஜூம் ரிசைன் மேசரன் நட்டமெல்லாம் ஆகும். அப்படி அதான் சொல்கிறேன். எஸ், இப்போ நீங்கள் என்ன சொல்றீங்க? அடிமை. அது சுவாமி சிவானந்தர் எழுதியிருக்கார். பாரதியார் முன்னே என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் என்று மடியுமங்கள் அடிமையின் மோகம். அப்போ நீங்கள் உண்மையிலே யூ ஆர் எ ஸ்லேவ். பிராமணர்கள் ஹை கிளாஸு, அவங்க போய் சார் ஆர்ட்டு அந்த பிரிட்டிஷ் ஆகலை. அதுவும் இந்த பாரதியார் பாட்டில் வருது. இப்போ நீங்கள் எல்லாம் அடிமைகள். இதுக்கு எதிராக சொல்லுங்க மது. எஸ், அப்போ இன்னும் இதை சொல்கிற ஆத்ம சாம்ராஜ்யம் சொல்லுங்க.
அதாவது யூ ஆர் த கிங் ஆஃப் ஆத்மன். ஆத்மனா நீ ஃப்ரீ. நான் அதை விட்டுட்டு வந்து போயிட்டேன்டா. ஆர்ஜிட்ட ஃப்ரீ மதுமித அழகாக எழுதியிருந்தா, ஃப்ரீடம் என்றாலே என்னென்று தெரியாத ஆக்கள்கிட்ட நீங்கள் ஃப்ரீடத்தை பற்றி கேட்குறீங்க. சரி தெரிஞ்சு நீங்கள் சார் இட்ஸ் ரைட். அது எனக்கு ஃப்ரீடம் தெரியும், நான் என்ன தெரியாது. சரி சார் விளங்கப்படுது. ஏண்டா நாங்கள் 2 பேரும் முக்கியமான ஆக்கள். நானும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. இது பிறகு இந்த சான்ஸ் வருமோ தெரியல, அதனால் அந்த சொல்லி கொண்டிருக்கேன் பாருங்க. ஸோ சிரவண மனன நிதித்தியாசம் அவனால் செய்ய முடியாது. ஏன்னா மற்ற 2 நீ செய்யவில்லை, சிரவணமும் செய்யவில்லை, மனநமும் செய்யவில்லை. சரி சார். அடுத்தது விவேக வைராக்கிய சச்சமும் அதில் பேச்சே கிடையாது, வாசனையே கிடையாது. அப்போ நீ ஒருவரும் வாய் திறந்து குற்றம் சொல்ல ரமணா முடியாது. ஆகவேதான் இதை சொல்கிறது டெடிகேஷன், அர்ப்பணிப்பு. சொல்லுங்க. மற்றது என்னடா இன்னொரு வார்த்தை இருக்குது, கமிட்மெண்ட். தேங்க்யூ. கமிட்மெண்ட் சொல்லுங்க. யூ ஆர் நாட் கமிட்டட். யூ ஆர் கமிட்டட் டு யுவர் ஆஃபீஸ். கணவன் மனைவி பிள்ளை குட்டி அதெல்லாம் கமிட்டட். ஆனால் எது சத்தியமோ, எங்கே உண்மையாக அதை பாயிண்டாக எடுத்து எங்கே முயற்சி உண்மையில் இருக்கிறதோ அதை அடைய நீ யூ ஆர் நாட் கமிட்டட். யூ ஆர் ப்ளஃபிங், பேய் காட்டுறீங்க. ஸோ உனக்கு ஒரு அதிகாரமும் இல்லை. நான் கவலையாக இருக்கிறேன் சொல்கிறது அதிகாரம் இருக்குது, ஆனால் மகிழ்ச்சி இல்லைன்னு சொல்கிறதுக்கு உனக்கு அதிகாரம் முடி இல்லை. ஐ ஹியரிங், நான் மகிழ்ச்சியாக இல்லைன்னு சொல்கிறது உனக்கு அதிகாரம் இல்லை. ஏன் எங்கே மகிழ்ச்சி இல்லையோ? எஸ் தேங்க்யூ. அப்போ நீ ஒரு அதிகாரமும் இல்லை. மாத்திரம் விளங்குதா? இப்போ ஒவ்வொரு அந்த பிள்ளைகளெல்லாம் ரெகுலராக பள்ளிக்கூட போன பிள்ளைகள் இல்லை அது சொல்லிக் கொண்டாண்டை ஆசிரியர்களுக்கு பணியோட சொன்ன சொல்லியெல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி எடுக்க போனால் இப்போ இந்த கண்ணெல்லாம் பார்த்து கொண்டிருக்கீங்க இல்லை. நாங்கள்லாம் நாட் ஓன்லி கமிட்டட், வி ஆர் சரண்டர்ட், வி sacrifice the whole of your time and energy and life itself. எதுக்கு? உண்மையான முயற்சிக்காக. சரி சார், இதுக்கு எதுனா சொல்லு. கேளுங்க. சொல்லு. எது கமிட்டட்? உண்மையான மகிழ்ச்சியை அடைவதற்கு யூ ஆர் நாட் கமிட்டட். அது நானே வேண்டா. இப்போ இங்கிலீஷ் டீச்சர், வைஸ் பிரின்சிபல், அங்கே நர்ஸு, டிஓ, உங்களை என்ன ஆஃபீஸர்ஸ் இப்போ இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இவங்க தே ஆர் கமிட்டட் டு தியர் ஜாப். இவங்க படித்தாங்க ஒழுங்கா, சிரவண மன நிதித்தியான வேலை முதல் 2 செய்தாங்க. ஆனால் இங்கே சாமியாருக்கு மூக்கையும் காதையும் காட்டி போடும், ஆக்கள் அவுட்டு. நான் சொல்லுது சொல்கிறேன் அப்ரூவ்டு. ஒரு பள்ளி சொல்லுது அப்ரூவ்டு. தேங்க்யூ. அதில் என்ன நீங்கள் இவ்வளோ இழுத்து கொண்டு நிற்கிறீங்க, அங்கே வேலை பின்னால் நடக்குது. என்ன உண்மையில் ஐ ரியலி அப்ரிஷியேட், சல்யூட். அதுவும் சரி. எஸ். ஆகவே நான் தொடங்கினது உண்மையான மகிழ்ச்சி நமக்கு வேணும், அது இருக்கிறது. ஆனால் எங்கே இருக்கிறதோ அங்கே நீ தேடவில்லை, எங்கே இல்லையோ அங்கே நீ தேடுகிறாய். ஆகவே நிச்சயமாக மகிழ்ச்சியை நீ அடைய முடியாது. அப்போ என்ன பண்ணு முடியாதுன்னா நாங்கள் எழுதிட்டு போடா நீ கேளுங்க, நான் விட மாட்டேன். ஏனெனில் இல்லை திரும்ப எழுதுவன் என்ன நீ பிளண்டியை கூடி தொண்டை காயுதுன்னு சொல்லலாம். ஓகே.